ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் தமிழக மண்ணிலே தோன்றி தமிழுடைய பெருமைகளை உலக நாடுகள் முழுவதும் எடுத்து சென்ற ஒப்பற்ற தமிழுடைய பெருமைகளையெல்லாம் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒரு நாளும் கண்டும் கேட்டும் சிந்தித்து கொண்டும் இருக்கிறோம். அன்பிற்கினவர்களே, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த சிபி ஆதித்தனாருடைய அந்த அருந்தவ புதல்வர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் தன்னுடைய பத்திரிகை துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் பல்வேறு பரிமாணங்களை எடுத்து எம்பி வருகிறார். முதலில் அந்த தினத்தந்தி பத்திரிகையுடைய நிர்வாக இயக்குநராக ஆன பிறகு, அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது ராணி வார இதழை உருவாக்கிய பிறகு, மாத இதழாக ராணிமுத்து பத்திரிகை உருவாக்கிய பிறகு, இந்த ராணிமுத்து இதழில் எழுதுகிற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெட்டகமாக அமைந்திருக்கு. என்ன சரியா வரலையா கிருவா? எழுத்தாளர்களை உருவாக்குவதில் ராணிமுத்து மாத இதழ் மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனைகளை செய்து வருகிறது. எழுத்தாளர்கள் பத்திரிகை துறையை தேடி சென்ற காலம் போய் பத்திரிகையே எழுத்தாளர்களை தேடி செல்கிற ஒரு அற்புதமான முறையை ஐயா சிவந்தி ஆதித்தனார் சொல்கிறார். ராணிமுத்து இதழில் அவர் எழுதுகிற அந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தாளருடைய வாழ்க்கை பாதையை மாற்றியது. ஒரு காலகட்டத்தில் எழுத்தாளர்கள் பத்திரிகை துறையில் எழுத்துக்களை கொடுத்து விட்டு தன்னுடைய நாவல்களையோ சிறுகதைகளையோ புதினங்களையோ எழுதி கொடுத்து விட்டு அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை கையேந்தி அவர்கள் வாங்கி வருவார்கள். ஆனால் ராணிமுத்து இதழ் வந்த பிறகு, மாத இதழ் வந்த பிறகு, அதில் ஒருவர் நாவல் கொடுத்து விட்டால், சிறுகதை கொடுத்து விட்டால், அவர்கள் கை நிறைய பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு எழுத்தாளருடைய வாழ்க்கை முறையை மாற்றிய ஒரு சரித்திர சாதனை ராணிமுத்து இதழ் என்று சொன்னால் அதுதான் சிவந்தி ஆதித்தனார் ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு மகத்தான சாதனை என்றே சொல்லலாம். ராணிமுத்து இதழில் எழுதி மிகப்பெரிய கொடி கட்டி பறந்த எழுத்தாளர்கள் இரண்டு வகைகளாக பிரித்தார்கள் அந்த காலகட்டத்தில். எப்படி அப்படின்னு பார்க்கிற பொழுது ஸ்டார் ரைட்டர், சூப்பர் ரைட்டர் என்று இரண்டு வகையான ரைட்டர்ஸ் உருவாகினார்கள். ஸ்டார் ரைட்டர் எப்படி திரைப்படத்துறையில் ஸ்டார் ரைட்டர்ஸ், அவர் மிக அற்புதமான இயக்குனர் என்றெல்லாம் பெயரளவிலோ புகழளவிலோ அவர்கள் பாராட்டப்படுகிறார்களோ, அதே போன்று சூப்பர் ரைட்டர், ஸ்டார் ரைட்டர் என்ற ஒரு எழுத்து உலகில் ஒரு அடையாள மொழி தரக்கூடிய அளவிற்கு எழுத்தாளர்களை உருவாக்கிய ஒரு பெருமை ஐயா சிவந்தி ஆதித்தனாருக்கு உண்டு. அப்படி உருவான அந்த மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையிலும் எழுத்தாளர் மிகப்பெரிய ஒரு பதிப்பகத்திலும் தேடி பிடித்து அவர்களும் நாவல்களும் சிறுகதைகளும் வாங்கி பயனடைய வேண்டும் என்று பதிப்பகம் தேடுகிற ஒரு எழுத்தாளர்களை உருவாக்கக்கூடிய சூப்பர் ரைட்டரையும் ஸ்டார் ரைட்டரையும் உருவாக்கிய ஒரு பெருமை சிவந்தி ஆதித்தனார் ஐயாவிற்கு உண்டு என்று சொன்னால் அதுதான் தமிழர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஒரு பெருமை தேடி தந்தவர் ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் என்று சொன்னால் காலத்தின் சுவடுகள் அவர். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது மிகப்பெரிய எழுத்தாளர் ரமணிச்சந்திரன் அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்ததாக பட்டுக்கோட்டை பிரபாகராக இருந்தாலும் சரி, ராஜகுமாராக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் நாவல் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்து மிகப்பெரிய ஒரு மகத்தான செய்திகளை செய்தவர்கள் இவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்களாக வருவதற்கு மூல ஆதாரமாக இருந்தது தினத்தந்தியினுடைய அந்த ராணிமுத்து மாத இதழ் என்று சொன்னால் அதுதான் அந்த சாதனையின் மகுடமாகவே இங்கே பார்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையான சாதனைகளை செய்து வருகிற அந்த ராணிமுத்து இதழில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது சிபி ஆதித்தனாருக்கு ஒரு ஆசை உண்டு. நாம் ஒரு காலண்டரையும் உருவாக்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் ராணிமுத்து காலன் என்று இன்று தினத்தந்தி தருகிற பொழுது அந்த ராணிமுத்து பத்திரிகையோடு ராணிமுத்து காலண்டரை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஐயா சிவந்தி ஆதித்தனாருக்கு வருகிறது. இப்படி வருகிற ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது? தமிழ் இலக்கியவாதிகளையும் தமிழ் எழுத்தாளர்களையும் அவர்களை கௌரவிக்கும் மிகப்பெரிய ஒரு பெட்டகமாக, இலக்கிய பெட்டகமாகவே ராணிமுத்து மாத இதழ் இருந்து வருகிறது, இன்றளவிலும் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு எழுத்துலகில் செய்த மிகப்பெரிய ஒரு தொண்டு என்றே சொல்லலாம். இப்படி கிபி 1972ஆம் ஆண்டு ராணிமுத்து காலண்டர் வருகிறது. அதுக்கு அடுத்ததாக அதற்கும் பொன்விழா கொண்டாடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விழாவாகவே அது கொண்டாடப்படுகிறது. அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டம் கிபி 1978ஆம் ஆண்டு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது சன் ஆடை தொழிற்சாலையினுடைய இயக்குனராக பதவியேற்ற அந்த ஒரு காலகட்டத்தில் 1986ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தலைமையில் அங்கே வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது.
அந்த வெள்ளி விழா கொண்டாடுகிற அந்த ஒரு காலகட்டத்தில் அப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு வரலாற்று சான்றாகவே எடுத்து துரைக்கிறார். பத்திரிகை துறைகள் சன் ஆலை தொழிற்சாலை, பத்திரிகை ஆலை தொழிற்சாலை திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரம் உருவாக்கக்கூடிய அந்த சூழல் சன் ஆலை தொழிற்சாலை நவீன இயந்திரங்களோடு உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு ஆலையாக அது உருவாக்குகிறார்கள். அதை கூட ஏன் உருவாக்கினார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது சிபி ஆதித்தனார் அவர்கள் ஒரு செய்தி யோசிக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பத்திரிகை முதல் உலகப் போரும் இரண்டாம் உலகப் போரும் நடைபெறுகிற ஒரு காலகட்டத்தில் பத்திரிகை துறை அங்கே அவர்களுக்கு தேவையான பத்திரிகை தயாரிப்பது தேவையான அந்த மூலப்பொருட்கள் கிடைப்பது மிகப்பெரிய காலதாமதம் ஆகிவிட்டது. ஆகவே என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு தேவையான மூலப்பொருட்களை நாமே காகிதத்தை தயார் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் ஐயா சிபி ஆதித்தனார் அவர்கள். சிபி ஆதித்தனாருடைய அந்த ஆசையை நிறைவேற்றிய மிகப்பெரிய ஒரு பெருமை ஐயா சிவந்தி ஆதித்தனாருக்கு உண்டு. சன் ஆலை தொழிற்சாலை அங்கே உருவாக்கப்படுகிறது. அந்த சன் ஆலை தொழிற்சாலை போன்று பத்திரிகைகளை உருவாக்குவதற்கு காகித தொழிற்சாலையை பத்திரிகையாளர்களே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தவரும் சிவந்தி ஆதித்தனார் தான். என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்தியாவிலிருந்து நிறைய பேர் 83 நிறுவனங்கள் அப்ளை செய்கிறார்கள் டெல்லிக்கு. 83 பேர் அதற்கு அப்ளை செய்கிறார்கள் இந்த காகித ஆலை தொழிற்சாலையை உருவாக்குவதற்காக. ஆனால் அதில் கிடைத்தது 10 நிறுவனங்களுக்குத்தான் கிடைத்தது. ஆனால் அனுமதி கிடைத்தது என்பதும் 10 நிறுவனங்களுக்குத்தான் அனுமதி கிடைத்தது. அந்த 10 நிறுவனங்களில் இன்றும் 3 நிறுவனங்கள் தான் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகளோடு இருக்கக்கூடிய கம்பெனி நம்முடைய சன் ஆலை தொழிற்சாலை என்பதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவர் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது சிவந்தி ஆதித்தனார் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறார். கிபி 1965ஆம் ஆண்டு திருச்செங்கோடியில் மிகப்பெரிய திருச்செந்தூருடைய ஆதித்தனார் கல்லூரியை கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்ததாக உடற்பயிற்சி கல்லூரி 1993ஆம் ஆண்டு கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது 1903ஆம் ஆண்டு அவர் கொண்டு வருகிற மற்ற கல்லூரியை கொண்டு வருகிறார். கிபி 1995ஆம் ஆண்டு செவிலியர் கல்லூரியை 2011 கொண்டு வருகிறார். இப்படி பல்வேறு வகையான சாதனைகளை மக்களுக்காகவும் அங்கே இருக்கிற பெண்களுக்காகவும், பெண்களுக்கு கோவிந்தம்மாள் தன்னுடைய தாயாருடைய பெயரில் கோவிந்தம்மாள் பெண்கள் கல்லூரி என்று திருச்செந்தூரிலே உருவாக்குகிறார். இப்படி திருச்செந்தூரில் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமாகவே உருவாகக்கூடிய அளவிற்கு சிபி ஆதித்தனார் கல்லூரி, சிபி ஆதித்தனாருடைய அந்த கல்வியியல் கல்லூரி, கோவிந்தம்மாள் மகளிர் கல்லூரி, இப்படி பல்வேறு வகையான கல்லூரி கூடங்களை நிறுவி அங்கே இருக்கிற மக்களுக்கும், தமிழ்நாட்டில் ஏழ்மை நிலை இருந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும், வறுமையில் வாடி தவிக்கின்ற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு சேவையை சிவந்தி ஆதித்தனார் செய்தார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை. இதற்கு மேலும் ஒரு சாதனை செய்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மனோன்மணியம் பே. சுந்தரம்பிள்ளை அவருடைய பெயரால் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து எழுதிய அந்த தமிழ் பிதாமகன் ஐயா மனோன்மணியம் பே. சுந்தரம்பிள்ளை அவருடைய பெயரில் பல்கலைக்கழகம் உருவாக்குகிற அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் மிகப்பெரிய ஒரு மாளிகையை அந்த இடத்தில் உருவாக்கி பல்கலைக்கழகத்தில் ஒரு வளாகத்தில் மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டிய மிகப்பெரிய ஒரு கலியுக கர்ணன், கல்வி வள்ளல் என்றே சொல்லலாம் சிவந்தி ஆதித்தனார் அவர்களை. ஆதித்தனார் கல்லூரியை உருவாக்கி ஒரு பெருமை வாய்ந்தவர். கிபி 1995க்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகிறார். திருநெல்வேலி மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு சரித்திரம் வாய்ந்த அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மகத்தான மிகப்பெரிய ஒரு மாளிகையை அங்கே கட்டித்தந்தார் என்று சொன்னால் அதுதான் ஐயா சிவந்தி ஆதித்தனாருடைய மிகப்பெரிய ஒரு சாதனையை சொல்லலாம். இதிலும் கல்விக்கு தருகிறார், ஆன்மீக பணிக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக ஏற்கனவே உரைத்தார் போல ஒலிம்பிக் விளையாட்டில் தமிழனுடைய விளையாட்டான சடுகுடையும் சேர்க்கிறார். கைப்பந்து ஆட்டத்தை சரியான முறையில் கொண்டு வருகிறார். காயா மொழியில் உள்ள முப்பிடாதி அம்மன் கோயிலை மிகப்பெரிய ஒரு அலங்கார வளைவை அந்த கோயிலுக்கு அவர் ஏற்படுத்துகிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது அருஞ்சுனை காத்த ஐயனார் என்ற கோயிலை மிகப்பெரிய ஒரு கோயிலாக அவர் மிக அற்புதமான முறையில் அந்த கோயிலை புதுப்பித்து அற்புதமான முறையில் கட்டுகிறார். ரத்னகிரி, இங்கே வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ரத்னகிரி முருகன் கோயில் இருக்கிற அந்த தங்கத்தேரை கொடுத்த ஒரு தங்க தமிழன் ஐயா சிவந்தி ஆதித்தனார் என்று சொன்னால் மிகையாகாது. 13/3/2008ஆம் ஆண்டு பார்க்கிற பொழுது மதுரையில் புகழ்பெற்ற நாடார்கள் மகாஜன சங்கம் இவரை வாழ்த்தி மிகப்பெரிய ஒரு கல்வி வள்ளல் இவர், ஆன்மீகத்தின் அடையாளம் இவர், கல்விகளின் பிறப்பிடம் இவர் என்றெல்லாம்
அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற சங்கமான நாடார்கள் மகாஜன சங்கம் NMS பத்திரிகையினுடைய சார்பாக சிவந்தி ஆதித்தனாரை பாராட்டி கௌரவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாராட்டாக அவர் இருக்கிறது. கோயில்களுக்கும் தருகிறார், கல்வி கூடங்களுக்கும் தருகிறார், பத்திரிகை துறைகளுக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறார், தமிழர்களையும் அவர் அடையாளப்படுத்துகிறார், தமிழக வீரர்களையும் இங்கே அடையாளப்படுத்தி அவர்களை வெற்றி வீரர்களாக மாற்றுவதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அந்த திருநெல்வேலி மண்ணிற்கும் தூத்துக்குடி மண்ணிற்கும் மிகப்பெரிய ஒரு மகத்துவ சாதனையை செய்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியை அவர் செய்தார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தலைவன் அவர். கிபி 1982ஆம் ஆண்டு சென்னை ஷெரீப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது சென்னை ஷெரீப்பாக ஓராண்டுகள் இருக்கிறார். 1983இல் மீண்டும் அவர் சென்னை ஷெரீப்பாக பதவியேற்று மிகப்பெரிய ஒரு மகத்தான சாதனையை செய்கிறார். அதிலும் ஒரு சாதனையிலும் சாதனை என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரு ஷெரீப் அதிகபட்சம் ஒரு முறை தான் பதவி வைத்திருப்பார். ஆனால் ஷெரீப் பதவியை 2 முறை வகித்த ஒரு வரலாற்று சாதனையாளர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் என்று சொன்னால் மிகையாகாது. அவர் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, டாக்டர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சர்கள் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரிடமும் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்று மிகப்பெரிய ஒரு மகத்தான செயல்பாட்டை அரசாங்கத்தோடு இணைந்து தன்னுடைய சொந்த செலவில் பல மகத்தான பணிகளை செய்தவர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அரசியல் நோக்கத்தோடும் அரசியல் செல்வாக்கோடும் அரசியலில் இல்லாமல் எந்த ஒரு லாப நோக்கத்தையும் எதிர்பாராமல் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தால் கூட அந்த பாண்டிய மன்னருடைய அந்த வம்சாவளியினர் என்பதை எந்த இடத்திலும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் அவர். அதனால்தான் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் வம்சாவளியினரில் தோன்றிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே சேவை செய்கிற ஒரு அரும் பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பத்திரிகை துறையில் மலிகை கிடந்த அந்த தமிழ் அறிஞர்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி விசுவாசப்படுத்தி அவர்களை மிகப்பெரிய ஒரு மகா மனிதர்களாக மாற்றி மாபெரும் எழுத்தாளர்களாக உருவாக்கிய ஒரு மகத்தான சேவையை அவர் செய்த ஒரு வல்லமை மிக்கவர். பெண்களுடைய அந்த நிலைகளை எல்லாம் எடுத்து ஏம்பி அவர்களுக்காக ஒரு பத்திரிகை உருவாக்கி அவர்களுடைய அந்த உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆற்றல் மிக்க பத்திரிகையாக ராணியை உருவாக்குகிறார். எல்லோருக்கும் மேலாக ராணி முத்து உருவாக்கி ராணி மாத காலண்டரையும் உருவாக்கி அதற்கு மேல் அவர் பார்க்கிற பொழுது முப்பிடாதிரை அம்மன் கோயில், அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலாக இருந்தாலும் சரி, தென்காசியில் இருக்கிற சிவபெருமானுடைய கோயிலாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா வளாகத்திலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஆன்மீக பணியிலும் கல்வி பணியிலும் பத்திரிகை துறையிலும் இதழியல் துறையிலும் எதற்கும் அஞ்சாதவர் சளைக்காதவர் சிவந்தி ஆதித்தனார் என்று சொன்னால் இன்று தமிழர்களாக நாம் பெருமை கொள்கிறோம். தமிழர்களாக உலக நாடுகள் முழுவதும் சென்று விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய ஒரு மகத்தான சாதனை செய்கிறோம் என்று சொன்னால் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக பதவியேற்று உலக நாடுகள் முழுவதும் ஒலிம்பிக் போட்டி நடத்தி மிகப்பெரிய ஒரு சாதனை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் பிதா மகன் ஐயா சிவந்தி ஆதித்தனார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மை. அது சீபா ஆதித்தனார் கண்ட கனவை ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நோக்கங்களையும் அவருடைய கனவுகளையும் அவருடைய சித்தாந்தங்களையும் தமிழர்களுக்கான அடையாளங்களை உருவாக்க வேண்டும் என்பதிலும் மிக கவனத்தோடு செயல்பட்டவர் தான் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். இன்று சிவந்தி ஆதித்தனார் கல்வி பயின்ற கல்வி என்று சொன்னால் கல்வி கூடமாக இருந்த தினத்தந்தியில் உருவாகி இன்று உலக நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாகும், மிகப்பெரிய வல்லன்மை வாய்ந்தவர்களாகும், மிகப்பெரிய அறிவு ஜீவியர்களாகவும், மிகப்பெரிய பத்திரிகையாளர்களாகவும், எழுத்தாளர்களாகவும் ஒளிர்ந்து உலக நாடுகள் முழுவதும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அறிவுஜீவிகள் ராஜேஷ்குமார், அதுக்கடுத்த ரமணி சமீந்திரன், பட்டுக்கோட்டை பிரபாகர், தந்தியிலிருந்து வந்த சீதாபதி, எழுத்தாளர் சீதாபதி ஐயா அவர்கள், இவரை போன்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பானங்களெல்லாம் தோன்றி இன்று தொலைக்காட்சி துறையிலும் பத்திரிகை துறையிலும் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவராக விளங்குகிறார் என்று சொன்னால் அது ஐயா சிவந்தி ஆதித்தனார் போட்ட அந்த வித்து இன்று வெற்றிகரமாக மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்தவர்களாக அவரை வெற்றியுடைய மனிதர்களாக மாற்றுகிறது என்று சொன்னால் அதுதான் வரலாற்று உண்மை என்ற செய்தியோடு அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது இப்படி உலக புகழ்பெற்ற அந்த மனிதன் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 76 வயதில் இந்த பூலோகத்தில் பல்வேறு வகையான சாதனைகள்லாம் செய்து மகத்தான சாதனைகளை செய்து விண்ணுலகம் மறைந்த அந்த மனிதர்
இன்றும் தமிழர்களுடைய மத்தியிலும் தமிழ் அறிஞர்களுடைய மத்தியிலும் தமிழ் வாழ்கிற இடத்திலெல்லாம் அவருடைய சொற்றொடர்களும் அவருடைய செய்தித்தாள்களும் சென்று கொண்டே இருக்கிறது என்ற செய்தியை ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு செய்தியோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.